Hey guys, welcome back. He's vlogs. இன்னைக்கான வீடியோல நம்ம எங்க வந்திருக்கோம்னா பரவசலுக்கு வந்திருக்கோம். எதுக்கான வந்து நம்ம கிருஷ்ணா சில்க்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம். அப்ப இந்த கூப்பனும் கொடுத்திருந்தாங்க. இப்போ ஃபேமிலியோட நம்ம வந்திருக்கோம். இதுல ரெண்டு பேர் நீங்க வந்து ஃப்ரீயா வரலாம். அதே மாதிரி ரெண்டு பேர் வரும்போது ரெண்டு பேர் கூப்பிட்டு வரணும். மொத்தம் 4 பேர். இப்போ வாங்க உள்ளார போவோம். வெட்னஸ்டே இன்னைக்கு அது லீவ் வேற இருக்குல்ல. அப்போ இவ்வளவு கூட்டம் பாருங்க. பஸ்ஸுங்களே கிட்டத்தட்ட ஒரு 30-40 பஸ்ஸுங்க இருக்கும். சரியான கூட்டம் இருக்கு. லெட்ஸ் கோ. வாங்க உள்ளார போய் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கவர் பண்ணுவோம். சேனல் புதுசா பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ வந்து எல்லாரும் போய் என்ஜாய்மெண்ட் பண்ணுவோம். பரவச உலகம்னா அள்ளி கூப்பிட்றாங்க. செம்ம கூட்டங்க. நாங்கள் வந்து வரும்போது புக் பண்ணிட்டேன். இந்த கூப்பன் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா முதல்ல வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு கால் பண்ணோம். பரவச உலகத்துக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கூப்பன் என்கிட்ட இருக்குது சொன்னோன்னே நீங்கள் வந்துட்டு அந்த கூப்பனை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு ஒரு வீடியோ ஷார்ட் வீடியோ அவங்களுக்கு பண்ணி நீங்கள் அனுப்பிச்சுடணும். இந்த மாதிரி கூப்பன் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், வி லவ் பரவச உலகம். அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். சுவையான என்ட்ரன்ஸ் தாண்டியாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏர்லைன்ஸ் அம்மா இதெல்லாம் மூடி வச்சுருக்காங்களா? மதியானம் ஓப்பன். மற்றும் அசைவ உணவு நாவிற்கினிய சுவையான உணவு வகைகள் கேண்டீனில் கிடைக்கும். நன்றி. பரவச உலகம் அன்பர்கள் அனைவருக்கும் இது லாக்கர் கவுண்டர். நடந்து வந்து நேரம் என்ன மேலே கூட்டம் அவ்வளவு சரியான கூட்டம். சரியான சூடு, செம்ம சூடு. லாக்கர் விட 150 ரூபா பெரிய லாக்கர், 2 லாக்கர் 300 ரூபா. சாப்பாடுலாம் புக் பண்ணிக்கோங்க. ஹீட்டு சரியான ஹீட்டு. லேடிஸ் கவுண்டரு, ஜென்ட்ஸ் கவுண்டர் அங்கே தனித்தனியாக இருக்குது. மேலே போகணும், இதில் வந்து வரணும். கேமரா சின்ன கேமரா, ஈகான் கேமரா தான் எடுத்திருக்கேன். இன்ஸ்டா அதில் லாக்கரில் வச்சுட்டு வந்துட்டேன். இதில் வந்தேன். மேலே போய் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இதில் தான் வந்தேன். மேலே போய் பார்த்தா மெமரி கார்டில் கேமராவில் மெமரி கார்டு போடணும் போச்சு. இது இருக்கிறதுல ரொம்ப மோசமாக இருக்குங்க. உள்ளார மூச்சு கிடைக்க மாட்டேது. பாதியில் நின்றுச்சு. நான் வந்து இன்னொருத்தனை இடித்து 2 பேர் வந்து இந்த வெளியே அவங்க விழுந்தோம். இது வந்து ஒன்று கொஞ்சம் ட்ரை பண்ண பட் கொஞ்சம் கஷ்டம்தான். அதெல்லாம் வந்து ட்ரை பண்ண அதில் வந்து இது வச்சுட்டு பட் தண்ணிலாம் ரொம்ப அன்கண்டிஷனுங்க. குளிக்கிற அளவுக்குலாம் இல்லை. இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ஃபஸ்ட்டு உண்மையாலே ரொம்ப கலீஜாக இருக்கும். அதெல்லாம் இவங்க எவ்ரிடம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் விளாட்னாலும் நிறைய விளாட்னோம். பட் வந்து அவ்வளோ கம்மி தான். இந்த தண்ணியெலாம் ரொம்ப வலிக்கிறது. இது வழியாக போனீங்கன்னா ட்ரெயின். எல்லா தண்ணியும் கலீஸ், ரொம்ப அழுக்காக இருக்குது. ஒரு பியூர் இதாக இல்லை. க்ளீனிங்கும் ஒர்க் ரொம்ப ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க. தண்ணி பண்ண கலர் இங்கே கொஞ்ச நேரம் வேவ் போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப ஃபஸ்ட்டு உண்மையாலே. இந்த தண்ணி காட்டுறாங்க. இந்த தண்ணியில் தான் அதிகம் குளிச்சது. பட் எல்லாம் அழுக்காயிடுச்சு, நிப்பாட்டாங்க. இல்லை வாட்ரு எப்படி போகணும் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. Slide, bucket slide.
இந்த பக்கம் அந்த வேவ் மாதிரி தண்ணியில் எப்படி இப்படி போகிறது இந்த லாஸ்ட்டு போகிறது. இந்த பக்கம் எல்லாமே ஸ்மெல்லுங்க. தண்ணி எல்லாமே ரொம்ப அன்கண்டிஷனாக இருக்குது. க்ளீனிங் ஃபஸ்ட்டு. எல்லாம் குளிக்கிற இடம். பெஸ்ட்டுனா அது இது ஒன்று மட்டும் தான். வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் தான் அல்டிமேட்டாக இருக்குது. வேறு எல்லாமே தண்ணிலாம் ஹீட் ஆகிடுது. இது ஒன்று மட்டும் தான் சில்லுன்னு இருக்கிற ஒரு இடம். பரவசோலகம்னா கண்டிப்பாக இங்கே இந்த இடத்துக்கு வாங்க. இது எனக்கு பெஸ்ட்டு பார்ட். பரவசோலகத்துக்கு அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். உண்மையில செம்ம சில் பிளேஸ் அது ஒன்று தான். வேறு எந்த ஸ்விம்மிங் பூலும் ஒன்றுமே இல்லை சொல்கிற அளவுக்கு. சின்ன ஒரு வைப் கார்டு. அதான் இப்போ சாப்பிட்றதுக்கு போனோம். தண்ணி பாட்டில்லாம் விலை வந்து 20 ரூபா பாட்டில்லாம் 50 ரூபா, 20 ரூபா 30 ரூபா ஜூஸ்லாம் 60 ரூபா போடுவாங்க. என்ன ஒன்றும் புரியல. தண்ணி நீங்கள் வேணால் இங்கேயே குடிச்சிக்கலாம். இங்கே ஒரு தண்ணி ஒரு கவுண்டர் வச்சுருக்காங்க. இங்கேருந்து நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தோன்னே புக் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். மேலே போய் பார்க்கலாம். அங்கே இருக்காங்க. ஃபஸ்ட்டே புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்தோடனே புக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் சாப்பாடே கிடைக்கும். அதை வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. தண்ணி தான் ரொம்ப கஷ்டம். தண்ணி விலை ஓவர் விலை. ஐஸ் வாட்டர்லாம் விலை ஜாஸ்தி. நார்மல் வாட்டரே 20 ரூபாய் சேல்ஸ் பண்ணுங்க. ஐஸ் வாட்டர்லாம் 30-40. சில கடைகளில் ஜாஸ்தி ரேட்டு இருக்கிறாங்க. சரியான சூடுங்க. தண்ணி பொறுத்த வரைக்கும் செம்ம மட்டமான குவாலிட்டியான தண்ணி. ரொம்ப மட்டமான தண்ணி. நம்மளால் அளவுக்கு மீறி அதில் வந்து அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டும் பண்ணலாம். வாசனை ஒரு பக்கம், ஹீட்டு, அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருப்போம். அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அந்த வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஆகிட்டுக்கும். லாக்கர் சிஸ்டம் பெரிய லாக்கருக்கு 50 ரூபா. மொத்தம் நீங்கள் 300 ரூபா கொடுக்கணும் 2 எடுத்தீங்கன்னா. இப்போ வந்து முடிச்சாச்சு. வேறு எதுவுமே விளாட்ல. தண்ணி மட்டும் விளாட்ணும். வேறு எந்த ஒரு ரைடும் நாங்கள் விளாட்ல. ஏன்னா அவ்வளோ ஹீட்டாக இருக்குது பாருங்கள். எல்லாமே இருக்குது. எல்லாமே விளாட்லான்னு நினச்சோம். அடிக்கிற சூடுக்கு க்யூ ஓவர் க்யூ. நீங்கள் எது இருந்தாலும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் விளாட்ற மாதிரி இருக்கும். எல்லாம் சின்ன சின்ன பசங்க. எந்த ஒரு பிரேக், கார், டான்ஸ் எதுவுமே விளாட்ல. ரொம்ப ஃபஸ்ட்டுங்க. தண்ணி நல்லா இல்லை. எழுறாங்க. எதுவுமே இந்த சுற்றுறது எதுவும் போகல. எல்லாம் தண்ணி எல்லாம் இங்கே இருக்கிற தண்ணி கூட பரவாயில்ல. தண்ணி ரொம்ப ஃபஸ்ட்டு. அதே மாதிரி ஒரு கேம் கூட விளையாட முடியல. தண்ணியில் இறங்குனனால அவ்வளோ கேவலமாக இருக்குது தண்ணி. என்ட்ரன்ஸ் தான் பயணம் பண்ணிச்சுன்னா சுத்தமாக ஒன்றும் நல்லாவே இல்லை விளாட. அந்த வாட்டர் ஃபால்ஸ் தவிர தண்ணி எல்லாமே கலீஜு, ரொம்ப கேவலமாக இருக்குது தண்ணி எல்லாமே. நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக வேறு எதுக்கு போய் ட்ரை பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் சுத்தமாக நல்ல ஸ்மெல்லு, ஓவர் ஸ்மெல்லு. எப்படி தான் வராங்கன்னு தெரில. ஒன்றுமே எனக்கு புரியல. நாங்கள் வந்ததில் இப்போ ஒன்று விளாட்னது தண்ணி சுத்தமாக நல்லா இல்லை. தண்ணி சூடாகுதுங்க. ஸ்விம்மிங் பூல் தண்ணி. அது தண்ணி கூட ஒரே தண்ணி தான் இவங்க இது பண்ணிட்டே இருக்காங்க. தவிர தண்ணி எதுவும் வேறு தண்ணி வெளியில் வந்து வருதில்லை. அந்த வாட்டர் ஃபால்ஸ் மட்டும்தான் தண்ணி வந்து மேலே வந்து வருது. கூட்டம் மட்டும் தான் வருது. அதுக்கு நீங்கள் வந்துட்டு தண்ணி விட்டுட்டு வேறு எல்லா கேம் விளாட்றீங்கன்னா அதுக்கும் டைம் வச்சுக்கிறானுங்க. நான் போனதிலே ஃபஸ்ட்டான தீம் பார்க்னா அது வந்து பரவசோலகம் மட்டும்தான். அவ்வளோ கேவலமாக மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் தான் அதிகமாக பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. அடல்ட்டு காசு வாங்குறாங்க. பட் வந்து அடல்ட்டுக்கான ஒரு ஸ்விம்மிங் பூல் வந்து கிடையாது. ஒரு லாங் டைம் முன்னாடி நான் இயர்ஸ் வந்து போயிருந்தேன் பரவசோலகத்துக்கு. அப்போ தான் வந்து புதுசாக இருந்துச்சு. அப்போ வந்து அடல்ட்டுக்கு ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ வந்து அது காணும். அப்போ வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அப்போக்கும் இப்போ அப்புறமா ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ஃபுல் நிறையா இருக்குது. கெமிக்கல் வந்து காற்றளவோ இல்லை நைட்டோ போட்டிருக்காங்க போல தெரியுது. ஒன்றுமே அது வந்து சரியாக வந்து பியூரே ஆகலை. அப்படியே வந்து ஆளுங்களை இறக்கிருக்காங்க. அதே மாதிரி அந்த நுரை ஃபுல்லாக வந்து பரவி இருக்குது. அவ்வளோ கேவலமான வாசனை. ஒரு நடந்து போகிற இடத்துலலாம் அவ்வளோ வாசனையாக இருக்குது. தண்ணி ஃபுல்லாக வெயிலுக்கு ஹீட் ஆகுது. அந்த தண்ணியை வந்து
க்ளீனிங் ஆக மாட்டிருக்கு. அதனால தண்ணியும் ஹீட் ஆகுது. அங்கே குளிக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. காசு கொடுத்து மற்ற ஆளுங்களாம் இறங்குறாங்க வேறு வழியில். ஒரு ரைடுக்கு நீங்கள் அரை மணி நேரம் வெயிட் பண்ணால் கூட அங்கே இடத்துல வந்து ஆளுங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து கஸ்டமர்கிட்ட ரொம்ப ஹாஷாக பேசுகிறாங்க. நாங்கள் சொல்கிறது தான் ரூல்ஸு, நீங்கள் இருக்குன்னா இருங்க, இல்லைன்னா கிளம்பி போயிட்டாருங்க, அந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க. நிறைய பேர் வந்து போயிட்டாங்க. இவ்வளோ கேவலமான ஒரு கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் பண்ணுற ஒரு தீம் பார்க் வந்து அதுதான் பரவச உலகம். அவ்வளோ கேவலமாக மெயின்டைன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து அடல்ட்டுக்கு எந்த ஸ்விம்மிங் பூலும் கிடையாது தனியாக. இவங்க நான் போய் தேடி பார்த்தா கேட்டு பார்த்தா எதுவுமே கிடையாதுன்றாங்க அடல்ட்டுக்கு. சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் தான் இருக்குது எல்லா ஸ்விம்மிங் பூலும். இப்போ நாங்கள் உட்காந்து தான் நான் குளிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ கேவலமாக வந்து மெயின்டைன்ஸ் பண்ணியிருக்காங்க. உட்காந்து குளிக்கிற அளவு கூட அது வந்து ரொம்ப நேரம் குளிக்க முடியும் கேட்டிங்கன்னா கிடையாது. நாங்கள் குளிக்கும் போது தான் வந்து மெயின்டெனன்ஸே பண்ணுறாங்க. வாங்க இது வந்து க்ளீன் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, லீவ் டைம்லாம் நம்ம காசு கொடுத்துட்டு குளிக்கணும்னு வச்சா கூட அந்த இடத்துல வந்து வேலை ஆகுறதுல ஃபஸ்ட்டான தீம் பார்க்கு இது கம்பேர் பண்ணும்போது மானிய ரெசார்ட் எவ்வளோ மேலுங்க. அதில் 2 ஸ்விம்மிங் பூலுக்கு ஜென்யூனாக வந்து வச்சுருக்காங்க. அடல்ட்டுக்குன்னு ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. மற்றபடி எதுவுமே கிடையாது. அப்படின்னா யோசனை பண்ணிக்கோங்க, காசு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. சாப்பாடு எதுவுமே நல்லாவே இல்லை. இந்த பார்க்குக்கு ரேட்டிங் கொடுக்கணும்னா 10க்கு வெறும் ஒன்று மட்டும் தான் ரேட்டிங்கே கொடுக்க முடியும். ஏன்னா வந்து அந்த ஒன்று வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு மட்டும்தான். அது மட்டும் தான் அங்கே பயங்கரமாக இருக்குது. மற்றபடி ரைடுக்கு நான் எதுவும் போகல. ஏன்னா வந்து கூட்டு எல்லா ரைட்லாம் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லா ரைடுக்கும் எல்லா இடத்துல கியூ இருக்குது. அது வந்து அந்த கியூ வந்து மெயின்டைன்ஸ் பண்ண அவங்களுக்கு வந்து இன்னும் தெரியல. ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா கியூ இருக்கிறனால நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ரைடிங் இன்கேஸ் அது நல்லா இருந்தாலும் இருக்கும். மற்றபடி ஸ்விம்மிங் பூல் நீங்கள் வந்து குளிக்க போகிறீங்கன்னா அங்கே வந்து எல்லாமே கேவலமாக இருக்குது. ஸ்விம்மிங் பூலில் ஒன்றுமே நல்லா இல்லை. அடல்ட்டுக்கு இன்னும் மோசம் எதுவுமே கிடையாது. சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் தான் வச்சுருக்காங்க. அதில் வந்து தான் அடல்ட்டு குளிக்கணும். மற்றபடி எதுவுமே கிடையாது. வேஸ்ட்டு. ஃபுட்டு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதே மாதிரி நான் வந்து போகிறேன் கிடையாது, இனிமேல் போக மாட்டேன் அந்த பார்க்குக்கு. அவ்வளோ கேவலமான ஒரு பார்க்கு. நான் போனதில் ஒன்று அந்த ஃபஸ்ட்டு தீம் பார்க்குன்னா அது பரவச உலகம் மட்டும் தான். கொடுத்த காசு கொஞ்ச நாள் கூட மனசு நிம்மதியாக இருந்த ஒரு இடம் மட்டும் அந்த வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் தான். அங்கே மட்டும் சில்லுன்னு இருந்துச்சு. நல்லா தண்ணி வந்து சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி எல்லா ஸ்விம்மிங் பூலும் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. குளிக்கிறதுக்கே மனசு வர மாட்டேருக்கு. எழுந்திரிச்சு போயிட்டோம். நாங்கள் எழுந்திரிச்சு போயிட்டு வேறு ரைடு எதுவுமே விளையாடல. சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இதுக்கு நிற்கிறதுக்கே பிடிக்கல அந்த பார்க்கில். அவ்வளோ கேவலமாக இருக்குது பார்க்கு. எல்லா இடத்துல ஸ்மெல்லாக தான் இருக்குது. மெயின்டெனன்ஸ் 0%. எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இது உங்களோட ஒப்பீனியன் தான். நீங்கள் போகணுன்னு வச்சா போங்க. மற்றபடி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து இனிமேல் அது வந்து போக மாட்டேன். ஓகே, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் என்ன சர்க்கிளில் வந்து தீம் பார்க் போகிறாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுகிறேன். நான் உங்கள் MD ஈசா.